என்னுடைய டாப் 3 மூமெண்ட்ஸ் இந்த ஐபிஎல் 2026ல ஆர்சிபியோடது என்னன்றது தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். நம்பர் 3, புவனேஸ்வர் குமார் மும்பைக்கு அகைன்ஸ்டாக அந்த 6 அடித்து எக்ஸ்ட்ரா கவருக்கு மேலே அந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண விஷயம். அன்எக்ஸ்பெக்டடான ஒன்று. ஆர்சிபியோடைய டாப் 2 குவாலிஃபிகேஷனே பயங்கரமாக ஹெல்ப் பண்ண ஒரு மேட்ச் அதுன்னு நான் சொல்லியே தருவேன். அந்த ஒரு மூமெண்ட் வந்து பயங்கரமாக இருந்தது. செகண்ட் மூமெண்ட் எனக்கு எதுன்னு கேட்டிங்கன்னா, குவாலிஃபயர் 1 ஆர்சிபி வர்சஸ் ஜிடி மேட்ச்ல பட்லரை ஏசில்வுட் விக்கெட் எடுப்பாரு. அந்த விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறமா ஏசில்வுட் செலிப்ரேட் பண்ண விதம் இருக்குல்ல, அது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அண்ட் ரொம்பவே ஏசில்வுட் கிட்ட இருந்து இப்படி ஒரு செலிப்ரேஷன் வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அந்த செலிப்ரேட் பண்ண விதம் வந்து என்னுடைய ஃபேவரட் மூமெண்ட்டாக இருந்ததுன்னு சொல்லியே ஆகணும். அண்ட் ஃபைனலி டாப் மூமெண்ட் எது என்ன கேட்டிங்கன்னா, ஆல்மோஸ்ட் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம அப்படியே கீழே கமெண்ட்ல தட்டுங்க. விராட் கோலியோட நாக் இன் ஃபைனல். நாக் அவுட் ஸ்டேஜஸ்ல வந்து அவர் வந்து ரன் அடிக்க மாட்டாரு, ஃபைனல்ல வந்து அவர் பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கினது இல்லை அப்படின்னு சொல்லி மனுஷன் எல்லாத்தையும் ஒன்று பிரேக் பண்ணிட்டே வராரு. இந்த 2026 ஐபிஎல்லையுமே ஃபைனல்ல ஒரு சைடு விக்கெட் விழுந்தாலுமே அவர் இருக்கிற வரைக்கும் அந்த சேஸை பக்காவா எடுத்துட்டு போயிட்டு சேஸ் மாஸ்டர்னா யாருன்னு காமிச்சிருப்பாரு. அண்ட் ஃபினிஷிங் டச் அந்த 6ஓட முடிச்சிருப்பாரு பாருங்க, அதெல்லாம் அல்டிமேட்டான ஒரு விஷயம். அண்ட் ஃபைனல்ல மேன் ஆஃப் த மேட்ச்மே அவர் தான். ஸோ அந்த ஒரு மூமெண்ட் எனக்கு பயங்கரமான ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு மூமெண்ட்டாக இருந்தது. இந்த மூமெண்ட்ஸ்லாம் தான் நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்த்துருந்தேன் இந்த 2026 ஐபிஎல்ல. அண்ட் உங்களுடைய ஃபேவரட் மூமெண்ட்ஸ் என்னன்றதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள்.